உன் தலையிலத்தை தெரிந்துவிட்டு போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன் மனதிற்குள் 1000 கவலைகளும் வருத்தங்களும் இருந்தாலும் இந்த தாயே கதி என்று நினைக்கின்ற பொழுது உன்னை விட்டு விலகியவரை பற்றி நீ நினைக்க வேண்டாம். நீ எதிர்பார்த்த ஒருவரின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். விலகிவிட்டவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாரோ வேண்டவே வேண்டாம் என்றல்லவா வெறுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். நான் அவருக்கு நல்லது என்றுதானே நினைத்து அதை செய்தேன். ஆனால் இறுதியில் என் அங்கு வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மன நிம்மதியற்று மனதிற்குள் என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அத்துணை காரியத்திலும் நான் உனக்கு தடையாக இருப்பதில்லை. தடையாக இருந்ததைத்தான் அகற்றி கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்கலாம், தடையாக இருந்ததை அகற்றிவிட்டால் வெற்றி தானே கிடைக்க வேண்டும் தாயே. மாறாக எனக்கு கண்ணீர் மட்டும் தானே கிடைத்து கொண்டு இருக்கின்றது. என் மனவழி நிறைந்த வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறப்போகிறது? இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறேனா? எனக்கென்று எதுவுமே கிடையாதா? என் ஆசையும் விருப்பும் வெறுப்பும் என் வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டுமா? அதுதானே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இப்படி இருக்கும் வேளையிலே எனக்கு மட்டும் இந்த நிலை ஏன் இப்படி தோன்றிக்கொண்டே இருக்கின்றதோ என்று நீ உன் மனதிற்குள் கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த கவலைகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் எட்டி இருக்கும்போது நான் உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா? நல்லது செய்வதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தாயோ, யார் விலகிவிட்டார் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விலகிவிட்டவரே நீயே கதி என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் ஆசையை பலிக்கச் செய்வதற்கும் உன் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கும் தானே இந்த தாயானவள் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு உனக்கான தேடலை தேடிக்கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எத்தனை சோகத்திற்கு இடையிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது உனக்கு இடைப்பட்ட இடைஞ்சல்களை நினைத்து எல்லாம் உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாயினும் சரி, இந்த தாய் இருக்கும்போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் வருத்தங்களையும் காயங்களையும் வைத்து கொண்டு இருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரதிசயத்தினை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது உனக்கு உரிமையானதும் உன்னை விட்டு விலகியதும் இப்பொழுது உன்னை வந்து தான் சேரப்போகிறது. சில கவனக்குறைவான வார்த்தைகள் நம் வாழ்க்கையை இங்கு மாற்றிக்கொண்டு போகிறது. அப்படித்தான் சில வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. யார் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர்கள் எல்லாம் மாறிவிடும் தருணத்தில் அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் வாழ்க்கையை பற்றியே நீ மனம் வருந்தி கொண்டு இருந்தாய். இனி அந்த வருத்தங்களும் காயங்களும் காணாமல் தான் போகப் போகிறது. எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அது உன்னை வந்து சேரப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக தங்கமே உன் மனம் இங்கு தீராத கவலை அடைந்து கொண்டு இருக்கின்றது? உன் சந்தோஷத்தை நான் உறுதியாக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் வெற்றியின் தருணத்தை நான் நிலையாக்கத்தான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்காது. எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உன் வாழ்க்கையை வெறுமையாக்க விட போவதே கிடையாது. உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை மாற்றியாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நல்லதுதான் நடக்கப் போகிறது. மனதின் மாற்றங்களை ஏற்க தயாராகும் என் பிள்ளையை, நீ எதிர்நீச்சல் போட்டு உன் வெற்றியின் தருணத்தை பெறுவதற்கான
நேரத்தையும் காலத்தையும் தான் நெருங்கிவிட்டாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்குள் வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக வைத்திருக்கின்றேன். நீயோ உன் வாழ்க்கையின் போராட்ட களத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை இழந்த நிலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேனே, மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், செய்துவிட்டு போகட்டும் என்று. அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய். ஓடி 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 போன ஆட்டங்கள் எல்லாம் எப்பொழுது தீர்வை நோக்கி செல்ல போகிறது என்று தெரியவில்லையே என்று நினைக்கின்றாய். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உனக்கான வெற்றியின் கையெழுத்தை போடுவதற்குத்தானே நான் இங்கு தயாராக இருக்கின்றேன். நீ எந்த அளவுக்கு உன் முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரத்தினை கூட்டுவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கலங்கவும் கவலைப்படவும் வேண்டாம். உன் அத்துணை சூழ்நிலைகளில் இருந்தும் உனக்கான நல்லதொரு தீர்வை தருவதற்கு இந்த தாயை வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நிச்சயமாக உன் வெற்றிக்கான நேரமும் காலமும் உன்னை தேடி வரும் சூழல் வந்துவிட்டது. இவ்வளவுதானா வாழ்க்கை, முடிந்தே விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ ஏன் மற்றதை பற்றியெல்லாம் இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய். உன் வாழ்க்கையின் லட்சியத்தை மீட்டெடுக்க உனக்குள் வைராக்கியம் என்னும் தீயை மூட்டுவதற்கு இந்த தாயே நான் வந்திருக்கும் போது நடப்பது யாவையும் பார்த்து நீ அச்சம் கொள்ள வேண்டாம். உனக்கான விஷயம் உன்னிடத்தில் வந்துதான் சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இப்பொழுது காத்து கொண்டு இருந்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த முடிவினை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதொரு வாய்ப்பினை தருவதற்காக அவரின் மூலமே, உன் பிரியமானவரின் மூலமே உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எந்த சூழ்நிலைகள் ஆயினும் சரி, அதை கடந்து வருவதுதானே நியாயமான காரியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதற்காக தங்கமே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? காலங்கள் கடந்து விட்டது, நமக்கான காரியம் மட்டும் இன்னும் நடந்தேறவில்லையோ என்று யோசிக்க வேண்டாம். காலங்கள் கடந்தாலும் உன் கவலைகள் உன்னை விட்டு போகத்தான் போகிறது. ஏனென்றால் நடத்தி தருபவள் சர்வ சாதாரணமானவள் என்று நினைக்க வேண்டாம். சகலத்தையும் நான் உன்னோடு உனக்கான வாழ்க்கையில் நிறுத்தி தருவதற்காகத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதிலிருந்து நான் தவறுவதே கிடையாது. உன் லட்சியத்தில் இருந்து நீ விலகிவிடாமல் உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்து கொண்ட காரியம், நினைத்து கொண்ட மாதிரியைத்தான் இங்கு நடக்கப் போகிறது. உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக பிள்ளையை இனி சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்கப் போகும் நல்ல காரியத்தை நானே நடத்தி தர, உனக்கான வேலைகளை செய்து முடிக்க தர வந்திருக்கும் போது உன் கனவுகளை பற்றி எல்லாம் கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எப்படி இருக்குமோ என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய். எப்படியாயும் எனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் ஒருவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். அப்படி இருக்கும்போது நீ நினைக்கின்ற அடையாளமும் உன்னை வந்து தான் சேரும். நீ நினைக்கின்ற செயலும் உன்னை வந்து தான் சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அதை உடனே மறுத்து கொண்டு இருக்காதே. அதை தருவதற்கு இந்த தாய் நேர்மையோடும் உறுதியோடும் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி அவள் மட்டும்தான் எனக்கு போதும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே
உன் அம்மா உனக்காக வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்திருக்கப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, இதோ உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல நேரத்தை தருவதற்கும் தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு சந்தோஷமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கும்போது உதவி செய்வதற்கு யாரும் என்று நினைக்காதே. எப்பொழுதுமே நாம் பூஜை செய்யும் போதும் நமக்கான நாம் வேலைகளில் ஈடுபட்டு கொள்ளும் போதும் இதுதான் வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையிலே அதைவிட அதிகமான லாபம் வந்தால் எப்படி சந்தோஷப்படுவோமோ அதை போல் தான் சந்தோஷப்பட்டு கொண்டாய். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். வெற்றி நிச்சயம். ஓம் வராகி தாயே.